ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கல்யாண ஃபங்க்ஷனுக்கு நல்லபடியாக போயிட்டு வந்தாச்சு. போன இடத்துல என்னோடய பழைய ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தோம். நாங்கள் டெய்லரிங் பண்ணது ஞாபகம்லாம் வந்திருந்தது. அங்கே பார்த்ததை விட இங்கே நாங்கள் சோமனூரில் வந்து இப்போ டெய்லரிங் பண்ணுறோம் இல்லையா, அந்த அங்கே வேலை பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து பிடிச்சிருந்தாலும் அதுவும் நல்லா தான் இருந்தது. அதை விட இங்கே சோமனூரில் பார்க்குறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இங்கே நல்லா ஜாலியாக நாங்கள் லேடிஸ் மட்டும் இருந்தாலும் நல்லா ஜாலியாக கவலையெல்லாம் மறந்துட்டு நல்லா வேலை பார்க்குறோமா, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ வந்து இங்கே வந்து இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வந்து 1 வருஷம் ஆகுது. 1 வருஷத்துலேயே இந்த கம்பெனி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொன்று என்னென்னா, இந்த டெய்லரிங்கை பற்றி சொல்லணும். நமக்கு டெய்லரிங் வேலை தெரிஞ்சாலே படிச்சிருக்கோம், படிக்கல, அது 2வது விஷயம். அந்த வேலை வந்து எவ்வளோ நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு டெய்லரிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. டெய்லரிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அதனால் ஒவ்வொரு ஆள்கிட்டையாக நான் இந்த டெய்லரிங்கை பற்றி கேட்க போகிறேன். நம்ம கூட வேலை பார்க்குறவங்ககிட்ட இந்த டெய்லரிங் வேலையோட அனுபவத்தை நம்ம ஒரு ஆள்கிட்டையாக கேட்போம். வாங்க அக்கா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இந்த சாரீ பவுச்சுக்கு ஜிப்பு பட்டி வச்சுட்ருக்குறேன்ப்பா. அப்படியா, சரி. அக்கா, நீங்கள் எனக்கு ஒரு டவுட்டு. கேளுப்பா. இந்த வேலை நீங்கள் எவ்வளோ நாளாக செய்கிறீங்க? எவ்வளோ நாளாக செய்கிறீங்க? நான் வந்து ஒரு 20 வருஷமாக இந்த வேலை பார்த்துட்டு. ஓ, 20 வருஷமாக இருக்கீங்களாக்கா? 15 வருஷமாக ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதாவது சூழ்நிலைக்காண்டி பார்க்குறீங்களா, இல்லை இந்த வேலை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? சூழ்நிலைக்காகவும் பார்க்குறேன், எனக்கும் இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த டெய்லரிங்லேயே 20 வருஷமாக வேலை பார்க்குறேன். மகா, இல்லையா, நீ எத்தனை வருஷமாக டெய்லரில் இருக்க? நான் 15 வருஷமாக டெய்லரு. அப்படியா, சரி. இங்கே வேலைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இந்த வேலைக்கு வந்து இப்போ 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் ஆச்சா? இதுக்கு முன்னாடி எங்கே வேலை பார்த்த நீங்கள்? திருப்பூரில் இருந்தேன். அப்புறம் டெய்லரிங் தானா? ஆமாய்யா, திருப்பூரில் தான் டெய்லரு. ஹேண்டில் போட்டிருந்தோம் 2 பேரும் வேலை செஞ்சுட்டு. அப்புறம் இங்கே ஒரு சூழ்நிலையாக இங்கே வந்தாச்சு. அப்படி இங்கே வந்து அக்காகிட்ட வந்து 4 வருஷம் ஆச்சு. இந்த டெய்லர் வேலை உனக்கு பிடிச்சிருக்காயா? பிடிச்சிருக்குப்பா. திருப்பூரில் இருந்ததை விட இங்கே வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அக்கா கம்பெனியில் வேலை பார்க்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜாலியாக வேலை செஞ்சுட்டு. சரி சரி. நம்ம மட்டும்தானே இருக்கோம். ஆமாம், லேடிஸாக இருக்கிறதுனால. சரி. பொண்ணு, டெய்லரிங் வேலை உனக்கு எப்படி, ரொம்ப பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது தொழிலில் நல்லா தெரிஞ்சு நல்லா இது பண்ணணுக்காக எனக்கு டெய்லரிங் வேலை நல்லா பிடிச்சிருக்கு. இந்த தொழிலில் நான் ஒரு 4 வருஷமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு 4 வருஷம் ஆச்சு அந்த கம்பெனிக்கு வந்து? ஆமாங்க. ஓ, சரி. 4 வருஷமாக ஓவர்லாக் தான் போடுறோம். ஓ, எனக்கு இந்த தொழில் பிடிச்சிருக்கு, அதனால் நான் செய்கிறேன். சரி பொண்ணு, ஓவர்லாக் மட்டும்தான் தெரியுமா, சிங்கரும் தப்பீங்களா? சிங்கரும் தைப்போம், ஓவர்லாக்கும் தைப்போம். பீஸ் அர்ஜென்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் சிங்கரில் உட்காந்து தைப்போம். ஓவர்லாக் இல்லாத நிற்கும், சிங்கரில் அடிக்கிற பை மட்டும் இருந்தாலும் அதிலே உட்காந்து தைப்போம். எங்களுக்கு வந்து டைமிங்கும், அதாவது குழந்தைகளையும் பார்த்துக்குறோம், வேலையும் வந்துக்கிறோம். செய்கிற மாதிரி இந்த வேலை பிடிச்சிருக்கு. டெய்லரிங் வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி. அம்மா சொல்லுங்கம்மா. இந்த வேலை எத்தனை வருஷமாக பார்க்குறீங்க நீங்கள்? எங்கள் வீட்டுக்காரர் இறந்ததுக்கு அப்புறம் தான் நான் வேலைக்கே போகிறேன். ஓ, அப்படி வேலைக்கே நான் போனதில்லைப்பா. அப்பா வீட்டில் நல்லா வச்சுக்கிட்டார். அப்போ வேலைக்கு போனதில்லை, எந்த வேலையும் எனக்கு தெரியாது. வீட்டுக்காரங்க இறந்து 8 வருஷம் ஆச்சு. ஓ, 8 வருஷமாக தான் விசிறு வெட்டுற வேலைக்கு நான் வந்திருக்கேன். டெய்லரிங்லாம் தெரியுங்கம்மாம்மா? டெய்லர்லாம் எனக்கு தெரியாதுடா. கற்றுருந்தா கற்றுக்கலாம், வந்து அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி கற்றுக்கலாம். இந்த வேலை அது வந்தால் சும்மா அப்படியே உட்காந்துட்டு பிசிறு வெட்டிட்டு டெய்லி 200 சம்பளம் கொடுப்பாங்க, வாங்கிட்டு போயிடுவேன். அவ்வளோதான். சரிங்கம்மா, இந்த வேலை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? சரி. அன்பு, இந்த டெய்லரிங் வேலையை பற்றி உன் கருத்து என்ன சொல்லு? 2 வருஷம் ஆச்சா? டைலரிங்கே தெரியாது. எனக்கு டைலரிங் இப்போ வரைக்கும் எல்லாம் சொல்லி கொடுத்து டெவலப் பண்ணதே எங்கள் அக்கா தான். ஓ, எங்கள் கவிதாக்கா தான். ஓ, ஓனரு. கண்டிப்பாக தையல் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். அது உண்மைதாங்க. கண்டிப்பா. ஏன்னா எந்த ஒரு பொண்ணுமே எவ்வளோ படித்தாலும் சரி, கைத்தொழில்னு ஒன்று இருக்கணும்ல. கைத்தொழில் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் எல்லா லேடிஸ்க்கும். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து லேடிஸ் தான் ப்ரிஃபரன்ஸ் மெயின் இங்கே எங்கள் கம்பெனியில். சரிங்களா, அதனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ஹாப்பி. நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், படிக்கல, அது எல்லாமே தாண்டி உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வேணுமா, அது கண்டிப்பாக இங்கே கிடைக்கும். டெய்லரிங்கில் உண்டு. அக்கா,
சொல்லு மகேஷே. இன்னும் 3 நாளாக இந்த காரை வெட்டிக்கிட்டு இருக்கீங்க. 3 நாளாக வெட்டிட்டு இருக்கிறனா என்ன பண்ணுறது, வெட்ட வெட்ட தீர மாட்டேங்குது, மெல்ல வெட்ட வேண்டியதாக இருக்குது. பொறுமையாக வெட்ட வேண்டியது இருக்கா? ஆமாம். சரி அக்கா, நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த கம்பெனி வச்சுருக்கீங்க? பாப்பா நான் 14 வருஷமாக இந்த வேலை தாண்டா பார்க்குறேன். ஓ, 14 வருஷம் வச்சுருக்கீங்களா? சரி. டெய்லர்ஸ்கிட்ட அவங்க அனுபவத்தை கேட்டேன். நீங்கள் நம்ம டெய்லர்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க சொல்லுங்கள். நம்ம டெய்லர்ஸா? அருமையான டெய்லரிடா. அப்படியா? உண்மையில் உன்னையும் சேர்த்தித. ஓ சரி. எப்படின்னா நம்ம வந்து ஒரு வேலையை இது இப்படி செய்யுங்க, மாடல் மட்டும் இப்படித்தான் பாப்பா அப்படின்னு சொன்னால் போதும். அதை எப்போ டெலிவரி கொடுக்கணும், என்ன பண்ணணும், எல்லாத்தையும் அவங்களே பண்ணிடுவாங்க. நமக்கு வந்து சிரமங்கிறத கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய டெய்லருங்க வந்திருக்கிறாங்க. நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 100 கணக்கான பொம்பளை வேலை செஞ்சுக்கிறாங்க நம்மகிட்ட இந்த 14 வருஷத்துல. என்னன்னா நம்ம வேலை கொடுக்கறதே மேக்சிமம் வந்து லேடிஸ் தான். குழந்தைகளை வச்சுக்கிறவங்க, வெளியில வேலைக்கு போற சூழல் முடியாதவங்க, இந்த மாதிரி ஆளுகளுக்காக நம்ம மெயினா நான் அப்படித்தான் ஆளுகளை போடுறது. அதனால அவங்களும் அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வேலையை வந்து அவங்களோட வேலையை எடுத்து செஞ்சுக்குவாங்க. அவங்களால நமக்கு ஒரு சப்போர்ட், நம்மளால அவங்களுக்கு ஒரு சப்போர்ட். என்னோட டெய்லர்கள்லாம் அருமையான டெய்லர். சரி சரி, தங்கமான உள்ள